सुप्रभात दोस्तों வணக்கம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னது சுப்ரபாத்னு சொன்னேன். சுப்ரபாத் இல்லையா? பிரபாத்னு சொல்றது மார்னிங். சுப்ரபாத் அப்படின்னா என்ன? நல்ல காலை பொழுது வணக்கம்ன்றத சொல்றோம். இப்போ இந்த பாடம் தான் உங்களுக்கு நான் நடத்த போகிறேன். आज हम देखेंगे एपिसोड 96 96. கிட்டத்தட்ட நல்ல ஒரு நிலைக்கு நெருங்கிட்டோம், நிறையா கற்றுக்கிட்டோம். எதெல்லாம் விடுபட்டிருக்கோ அதெல்லாம் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இதில் முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னால் உபசர்கன்னு சொல்லுவோம். சர்க்கம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சர்க்கம்ன்றது என்ன? ஒரு அத்தியாயம் சர்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். உபசர்க்கம் அப்படின்றது என்ன? அது சேர்க்கை, அதாவது முற்சேர்க்கைன்னு இருக்கும். உபசர்க்க உபன்ற வார்த்தையே உங்களுக்கு ப்ரெஃபிக்ஸாக பயன்பட போகுது. இதுதான் ப்ரெஃபிக்ஸ்ன்னு சொல்கிறோம். உபசர்க்க முற்சேர்க்கைன்னு சொல்கிறோம் தமிழ் இல்லையா? ஸோ ப்ரெஃபிக்ஸ் என்னென்னு சொன்னால் இது தமிழ்லையும் சரி ஆங்கிலத்துலேயும் சரி நிறைய இடத்துல வந்து இந்திய மொழியில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தையானது பல மொழிகளில் வந்து ப்ரெஃபிக்ஸாகவே இருக்கும். தமிழில் நிறையா இருக்குது இல்லையா? உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவநம்பிக்கைன்னு சொல்கிறீங்க. நம்பிக்கை தெரியும், அதே அவநம்பிக்கை, அவன்றது எங்கேருந்து வந்தது? ஸோ அது ஒரு முற்சேர்க்கை ப்ரெஃபிக்ஸு. அவநம்பிக்கை, அவகுணம், இங்கே கொடுத்துருக்கேன். அவநம்பிக்கை, அவமானம், அவப்பெயர், கெட்டன்ற மீனிங்கில் வருது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு அவன்ற ஒரு வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிட்டோம்னு சொன்னால் அதோட மீனிங்கே வந்து எதிராக மாறுது இல்லையா? ஆப்போசிட் வேர்டாக மாறிடுது. இது மாதிரி நிறைய இருக்கா. எல்லாமே ஆப்போசிட்டாக மாறாது. சிலது வந்து அதுக்கு அதிகமாக கொஞ்சம் துணை சேர்க்கும் அந்த வார்த்தைக்கு. இப்போ பாருங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம். முதலேருந்து பார்ப்போம். ஆ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆ சேர்த்திங்கன்னா என்னென்னலாம் வருதுன்னு பாருங்கள். இந்த வார்த்தைகள் அத்தனையுமே தமிழில் இருக்குது பாருங்கள். நியாயம் அப்படின்றோம், நீதி, நியாயம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதில் பாருங்கள் அந்நியாய். நியாயத்தோட இதை சேர்த்திங்கன்னா அந்நியாய். ப்ளஸ் நியாயம் அந்நியாயம். தமிழே அந்நியாயம்னு சொல்கிறோம். அநியாயம்னு எழுதுவோம். அந்நியாய் அதாவது அநீதி அப்படின்னு சொல்லுவோம். நீதி பாருங்கள் அநீதி, அதுலேயுமே சேர்க்குறோம் இல்லையா? ஹிந்திலேயே இருக்குது நீதி அநீதி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது அயோக்கிய. யோக்கியன்னா என்ன? குவாலிஃபைடு. யோக்கியம்ன்றது தகுதி தான். அயோக்கியன்னா தகுதியற்றவன். ஒருத்தனை அயோக்கியன்னு நம்ம திட்டுறோம், அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னால் தகுதியற்றவன், டிஸ்குவாலிஃபைடு இல்லையா? அது மாதிரி சொல்லுவோம். அடுத்தது அயோக்கிய, அதான் யோக்கிய அயோக்கிய. அசுத்த, சுத்தம்னு சொல்லுவோம். சுத்தம் தமிழில் சுத்தம்னு சொல்லுவோம். அது சுத்தலேருந்து வந்த வார்த்தை தான் அது. ஸோ சுத்த அசுத்த இல்லையா? அசுத்தமான, தமிழில் அசுத்தமான, அன்கிளீன். அடுத்தது அசுப, சுபம்னு சொல்கிறோம். சுபம்னா நல்லது இல்லையா? சுபம் அப்படின்னு சொல்கிறோம். அசுபம்னு சொன்னால் கெட்டது, நல்லதற்றவை. அடுத்தது அசுர். இங்கே பாருங்க, சுருனால என்ன? சுரன். சுரன்னா தேவன் அர்த்தம். சுரர்கள்னு சொல்லுவாங்க சுர் இல்லையா? அசுர்னா ஜஸ்ட் ஆப்போசிட், அசுரன், ராட்சசன் அர்த்தம். அசாத்திய. இங்கே பாருங்க, சாத்தியம். சாத்தியம்ன்றது பாசிபிள் இல்லையா? சாதிக்கக்கூடியது, அதாவது செய்யக்கூடியது, நடைபெறக்கூடியதுன்னு சொல்லுவோம் சாத்தியம். அசாத்தியம்னு சொன்னால் இது என்ன சொல்லுவோம்? செய்ய முடியாதது. அதனால தான் அவனுக்கு அசாத்திய துணிச்சல் அப்படின்னு சொல்லுவோம். அசாத்தியம் எங்கேருந்து வந்தது பாருங்க. சாத்திய அசாத்திய. அசாத்திய துணிச்சல்னா அது செய்ய முடியாதது, அதை சாதிப்பவன். ஸோ அவனுக்கு அசாத்திய துணிச்சல் இருக்குன்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் அசத்திய. சத்திய அசத்திய இல்லையா? உண்மை பொய். அப்பிரிய. இந்த பிரிய உங்களுக்கு லெட்டரில் நான் சொல்லி கொடுத்தேன். பிரிய தோஸ்த், பிரிய பஹன், பிரிய பாயின்னு சொன்னேன். அன்புள்ளன்னு சொல்கிறோம். அப்பிரியன்னு சொன்னால் அன்பற்ற, அன்பில்லாத அப்படின்ற மீனிங் வரும். இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது. தமிழ்லையும் இருக்குது, ஹிந்திலையும் இருக்குது. நீங்கள் இது போக போக நீங்கள் நிறைய கற்றுக்கலாம். முதல்ல வந்து தமிழோட ஒத்து போன வார்த்தைகள் எவ்வளோ கண்டு தெரிஞ்சுக்கிட்டாலும் அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்டு உங்களால் ஈஸியாக சொல்ல முடியும். அடுத்தது அப்பான்ற ஒரு வேர்டை எடுத்துக்கிறோம். இது ஒரு உபசர்க. அப்பான்னு சொன்னால் இங்கே பாருங்கள், தமிழ்லேயும் அது மாதிரி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப ஷகுன், ஷகுனம்னு சொல்கிறோம். சகுனம் தெரியும் நமக்கு இல்லையா? நல்ல நேரத்தை வந்து சகுனம்னு சொல்லுவோம். நல்ல நேரம் பார்த்து செய், சகுனம் பார்த்து செய்யன்னு சொல்லுவோம். அது ஷகுன். ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், அப்ப ஷகுன். அப்ப ஷகுன்றது என்ன? கெட்ட சகுனம் இல்லையா? கெட்ட சகுனம். ஸோ பேட் ஒமென் அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்லேயே அபசகுணம்னு சொல்லிடுறோம். அது அபசகுணம். அதாவது பேன்றது அபேன் ஆகிடுங்க. அபசகுணம் அப்படின்ற மாதிரி தமிழில் பேன்றெல்லாம் பான் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். அபசகுணம். ஸோ அப்பஷகுன், அப்பமான். இது அப்பமான் அவமானம். இந்த அவ கூட யூஸ் பண்ணுறோங்க, பின்னாடி வச்சுருக்கோம். அவமானம்னு சொல்லலாம். ஹிந்திலையும் அவமானம்னு சொல்லலாம். மான் அவமான். மான்னா மானம், மானம் போயிடுச்சுடா அப்படின்றோம். மானம் கப்பலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மான், அவமான், அப்பமான்.
இல்லையா? இன்சல்ட்னு அர்த்தம். அபசப்த, சப்தன்றது நல்ல வார்த்தை. அவன் வந்து கெட்ட வார்த்தை பேசினா, அவன் திட்டினான் அப்படின்னு சொன்னா அது அபசப்தன்னு சொல்லலாம். அபசப்த அந்த வார்த்தை வந்து அபசப்த. கீர்த்தி, கீர்த்தின்னு என்ன? புகழ். தமிழே தெரியும் கீர்த்தி, புகழ் இல்லையா? கீர்த்தின்னு சொன்னா இகழ்ச்சி, புகழ்ச்சி இல்ல இகழ்ச்சி. ஸோ நோட்டோரியஸ்ன்ற மீனிங்ல வரும் அபகீர்த்தி. அடுத்தது சேம் அதே தான் கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, ஆரோகணம் அவரோகணம்னு சொல்றோம். ஆரோகணம்ன்றது மேலே தூக்கி பாடுறது, அவரோகணம் டவுன் இல்லையா, கீழே வருது. ஸோ அவரோகணம். அடுத்தது அவகுணம். தமிழ்ல பாருங்க இது எவ்வளவு யூஸ் பண்றோம்னு. அவநம்பிக்கை, அவமானம், அவப்பெயர் இல்லையா? அவப்பெயர்னு சொல்றோம். இது கெட்ட பெயர்ன்றதுக்கு அவப்பெயர்னு சொல்லுவோம். அடுத்தது எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுக்கு நிறைய அர்த்தங்கள் வரும். ஆன்றது ஆஜீவன்னா ஜீவன் தக் அப்படின்னு அர்த்தம், ஜீவன் பர்னு அர்த்தம், வாழ்க்கை முழுவதும், த்ரூ அவுட் த லைஃப் அப்படின்ற மீனிங் வரும். ஆஜீவன். ஆஜன்மன்றது பிறப்பு முதல்ன்ற மீனிங்ல வரும். இதுக்கு பாருங்க இன்னொரு மீனிங் வருது, ஃப்ரம் த பர்த். ஆஜன்ம சே, ஆஜன்ம அந்தாக அப்படின்னு சொன்னா பிறப்பிலிருந்தே அவன் குருடன் அப்படின்ற மீனிங்ல வரும். அந்த ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆஜன்ம. அடுத்தது ஆவாஸ். வாஸ்னா வசித்தல். ஆவாஸ்னா உள்நாட்டில் வசித்தல் நம்ம ஆவாஸ்ன்னு சொல்லுவோம். இதே ஆப்போசிட்ல பிரவாஸ்னு வந்ததுன்னு சொன்னா அதை பிரவாஸ்ன்னு சொல்லுவோம். பிரவாஸ்னு வெளிநாட்டில் வசிக்கிறது பிரவாஸ்ன்னு சொல்லுவோம். ஆவாஸ், பிரவாஸ். பாருங்க. ஆகமன். இந்த கமன்னா செல்லுதல், கோயிங், போதல்னு வரும். ஆனா ஆகமன்னு சொன்னா வருதல், வருகை. ஸோ ஆகமன் நான் ஜஸ்ட் ஆப்போசிட்டா மாறுது பாருங்க. கமனுக்கு இது இங்க ஆப்போசிட்டா மாறுது. இந்த இடத்துல வந்து பிறப்பிலிருந்துன்னு வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பர், த்ரோ அவுட்ன்ற மீனிங்ல வருது. ஸோ ஆவுக்கு இவ்வளவு மீனிங் இருக்கு. அடுத்தது எடுத்துக்கிறோம். குலபதி. குலபதின்னு சொன்னா சான்சலர் அப்படின்னு சொல்லுவோம். கவர்னர் தான் பொதுவாக சான்சலராக இருப்பாங்க. குலபதி யாரு? வைஸ் சான்சலர், அதான் விசின்னு சொல்லுவோம். ஒரு யூனிவர்சிட்டிக்கு விசின்னு சொல்லும் பொழுது குலபதி. இந்த தமிழ்லயே இதை நம்ம பயன்படுத்துவோம். உபதலைவர், தலைவர், உபதலைவர்னு சொல்லுவோம் இல்லையா? அப்ப உபன்றது சப்ன்ற மீனிங்ல வரும் இல்லையா? அசிஸ்டன்ட், சப் அப்படின்ற மீனிங்ல வரும். உபவாஸ் இங்க பாருங்க. ஆனா இங்க உபவாசன்றது என்னன்னு சொன்னா அவன் உபவாசம் இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். உபவாசம் இருக்கான்னா ஒரு விரதம், சாப்பிடாத உபவாசம் இருக்கிறது உபவாசம்னு சொல்லுவோம். அடுத்தது நிர் அப்படின்னு சொன்னா இதையும் தமிழ்ல நிறைய பயன்படுத்துறோம். நிர்கதி, தமிழ்ல நிர்கதி அடைந்தான், நிர்கதியாக இருந்தான் அப்படின்னு சொல்றோம்னா வேறு வழி இல்லாமல் அர்த்தம். நிர்கதி. இது பாருங்க புக் மாடல்ல போட்டிருக்கேன், 3rd மாடல் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஹவு டு ரீட்னு. அதுக்கு நிரப்பராது. இது நிரப்பராதுன்னு வராது, நிரப்பராதுனால ரா போட்டிருக்கேன், இங்க எரு போடல. நிரப்பராதுன்னா அபராதம், அபராதம்னா குற்றம். நிரப்பராதுன்னு சொன்னா குற்றம் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஒருத்தன் நிரபராதின்னு சொல்றோம்ல, அவன் நிரபராதி அப்படின்றோம். அபராதி, குற்றம் இல்லாதவன், குற்றம் செய்யாதவன் அர்த்தம். நிர்பர், பர்னா உங்களுக்கு தெரியும், ஃபில்னு சொல்லியிருக்கேன். நிர்பர்னா இந்த இடத்துலனா டிபெண்ட் அர்த்தம் இல்லையா? ஓ நிர்பர், நான் உனக்கே ஊப்பர் நிர்பர் ஹூம், நான் அவரை சார்ந்து இருக்கிறேன். நிர்பரதா அப்படின்னு வரும். நிர்மல், இது ஏற்கனவே உங்களுக்கு நான் சொன்னது. மல்னா அழுக்கு, அதுலேருந்து வந்தது தான் மலம்னு சொன்னேன் இல்லையா? மல். நிர்மல் ஜஸ்ட் ஆப்போசிட். நிர்னா இல்லை, ஆப்போசிட்ல வரும். அதாவது அப்பழுக்கற்ற இல்லையா? தூய்மையான அர்த்தம் நிர்மல். நிர்மல், நிர் பிளஸ் மல், அது மாதிரி வருது. அடுத்தது துர் எடுத்துங்க. இதுவும் தமிழ்ல பயன்படுத்துறோம். துருபயோகம். உபயோகம்னு உங்களுக்கு தெரியும், பயன். துருபயோகம்னா கெட்ட பயன், அதாவது கெட்டதாக பயன்படுத்துதல், துருபயோகம். அதை வந்து ராங்கா பயன்படுத்துறது துருபயோகம்னு சொல்லுவோம். துருபயோகம் மத் கீஜியே, उसका उपयोग कीजिए, दुरुपयोग मत कीजिए. அதே அடுத்தது டோன்ட் மிஸ்யூஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? அதான் துருபயோகம். அடுத்தது துர்குண். குணம் உங்களுக்கு தெரியும், துர்குணம் இல்லையா? அவனுக்கு துர்குணம் அப்படின்வாங்க. துர்குணம்ன்றது அவனுக்கு கெட்ட குணம், குணம்ன்றது கேரக்டர் வந்து நம்ம சொல்றோம். அடுத்தது துர்கந்த். இங்க பாருங்க, துர்கந்த். கந்துனா வாசனை, சுகந்த் அப்படின்னு சொல்றோம், ஆப்போசிட் வேர்டு இல்லையா? சுகந்துனா நல்ல வாசனை, நறுமணம். கந்துனா மனம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சுகந்த், சுகந்தி பேர் வைக்கிறாங்க, சுகந்தி. ஸோ சுகந்த்னா அதாவது நல்ல வாசனை, நல்ல மனம். துர்கந்துனா இல்லையா? துர்வாசனைன்னு சொல்றோம். துர்கந்த், துர்வாசனை, கெட்ட நாற்றம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது துர்வியவஹார். வியவஹார்ன்றது நடத்தை. துர்வியவஹார்
அது வந்து பேட் ஆட்டிடியூட்னு சொல்கிறோம் இல்லையா, துர்வியவகார், ஒரு கெட்ட நடத்தை. அடுத்தது சு. சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுமங்கல், சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னா. மங்கள் மங்களம்னு உங்களுக்கு தெரியும், மங்கள்ன்றது மங்களம் இல்லையா, நல்லது அப்படின்றத மங்களம்னு சொல்லுவோம். சுமங்கல் அதுலேருந்து வருது சுமங்கலி. அடுத்தது சுகந்த். இப்போ நான் இங்கே சொன்னேன் துர்கந்த் சுகந்துக்கு சொன்னேன். சுகந்த் சுகந்தி அப்படின்னு சொல்கிறோம். கந்துன்னா தமிழே பாருங்க நாற்றம் அப்படின்னும் பொழுது இங்கே துருக்கு என்ன சொல்லுவோம், துர்நாற்றம்னு சொல்லுவோம். தமிழில் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், துர்நாற்றம். துருன்றது கெட்ட எப்படி வந்து நமக்கு தெரியல, இதுலேருந்து வந்துதான் தெரியல. துருன்னா கெட்டன்னு தெரியும், துரியோதன்னு சொல்கிறோம். ஏன் அவனுக்கு துரியோதன் பேர் வச்சா, அந்த கௌரவர்கள் அத்தனை பேரும் கெட்டவர்கள்ன்றதுனால கதையில் வருது இல்லையா, அதனால துர்யோதன் அப்படின்னு பேர் வச்சாங்க. சில பேர் அது பிடிக்காம சுயோதன் கூட வைப்பாங்க. அவனை ஏன் கெட்டவன்னு சொல்லணும், சுயோதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சூ நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த சூவை யூஸ் பண்ணுறோம். சுதேஷி, இங்கே பாருங்க சுதேஷி. தேசின்னா நம்ம தேசத்தில் இருக்கிறவன், ஸ்வதேஷின்றதுன்னா நம்ம நாட்டு உள்நாட்டுன்னு அர்த்தம். அப்போ ஸ்வதேஷின்னு சொல்லுவோம், சுதேஷின்னு சொல்லுவோம். அங்கே அதனால எடுத்தது கொடுத்துருக்கேன். ஸ்வதேஷ், ஸ்வதேஷ்ன்றது ஓன் கண்ட்ரி, மதர்லேண்ட், ஸ்வதேஷ். ஸ்வச்சாலித், சாலித்துன்னு என்ன உங்களுக்கு சொல்லியிருக்கேன், சல்னான நடத்தல். சால் அதுலேருந்து வருது சல் சால். சாலித்தன்னா ஓட்டுதல்ன்ற மீனிங்கில் வரும், நடத்துதல் ஓட்டுதல்னு வரும். ஸ்வச்சாலித்தன்னு சொன்னால் தானாக இயங்கும், ஆட்டோமேட்டிக்னு அர்த்தம். ஸ்வச்சாலித்தன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக், தானாக இயங்கும் இல்லையா. அடுத்த மாதிரி நிறையா சொல்லலாம். அடுத்தது வி எடுத்துக்கிட்டிங்கன்னா விமல், எகெயின் அதே மீனிங் தான். அதாவது என்னென்னா மல்னா என்ன, அழுக்கு. விமல்னா இங்கே அழுக்கற்றன்ற மீனிங்கில் தான் வரும், ஆப்போசிட்டில் தான் வரும். அதுமாரி விதேஷ், இங்கேயும் பாருங்கள், தேஷ்ன்றது நம்ம நாடு, விதேஷ்ன்றது வேறு நாடு, ஃபாரின் கண்ட்ரி, விதேஷ். விக்யான், ஆனால் இந்த இடத்துல ஆப்போசிட்டில் மீனிங் வராது, நல்லா பாருங்கள். இந்த விக்கு ரெண்டுத்துக்கும் ஆப்போசிட்டில் வந்தது. இங்கே கியான்னா அறிவு, விக்யான்னா விசாலமான அறிவு, தெளிவான அறிவு. அதுதான் விஞ்ஞானம், வேற எதுவும் கிடையாது. ஞானம், நம்ம ஞானத்தை வந்து இன்னும் விசாலமாக, அதாவது ரிசர்ச் பண்ணுறோம் அந்த இடத்துல, ஏன் எப்படின்னு கேள்வி கேட்டால் தான் அது இன்னும் விளங்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது விசேஷமான ஞானம்ன்றது தான் விஞ்ஞானம், வேற ஒன்றும் கிடையாது. சயின்ஸுன்றது அதான் சயின்ஸ். அடுத்தது விசேஷ், அதனால நிறைய கண்டுபிடிக்கிறோம், சயின்ஸ் மூலமாக நிறையா கண்டுபிடிக்கிறோம். விசேஷமான ஞானம். விசேஷ், இங்கே பாருங்கள், ஷேஷ்னா என்ன, சேஷம்னு சொல்லுவாங்க. சேஷம்னா வேஸ்ட்டு மீதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, சேஷம். விசேஷ்னு சொன்னால் ஸ்பெஷல்னு அர்த்தம், ஜஸ்ட் ஆப்போசிட். மீதி மிஞ்சி போனது கிடையாது, விசேஷமானது. விசேஷ், தமிழே விசேஷமானன்னு சொல்கிறோம், சிறப்பான. அடுத்தது லாஸ்ட் ஒன் பிரவேஷ். இங்கே பாருங்க, பிரவேஷ், கிரக பிரவேசம்னு சொல்லுவோம், கிரக பிரவேசம். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்க, வீட்டுக்குள்ளே நுழையிறது, வாயில் நுழைவு, வாயில் என்ட்ரன்ஸ், என்டர்ன்ற மீனிங் வரும். பிரசவ், இதில் கூட எப்படி எடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக ஷவுன்னு என்ன, சவ் இல்லை, ஷவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டெட் பாடி, சவம், தமிழே சவம்னு சொல்கிறோம். இங்கே அந்த மீனிங்கில் வந்து தான் தெரியல. ஆனால் பிரசவ் அப்படின்னு சொன்னோன்னா இங்கே என்ன, அது பிறத்தல், அது வந்து இறத்தல். இது பிரசவம்னா பிரசவம், தமிழ்லேயே சொல்லுவோம், பிரசவம், பிரசவித்தல்னு சொல்கிறோம் இல்லையா. டு டெலிவர்ன்றது பிரசவித்தல்னு சொல்லுவோம், பிரசவ். பிரவாஹ், ஓட்டம், வாஹ் எப்படின்னு வந்து தெரியல, பட் பிரவாஹ் ஓட்டம். பிரபோது, போதுன்னா உங்களுக்கு அறிதல். இது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, இங்கே புத்தகத்தினுடைய பேரை போட்டிருப்பாங்க இல்லையா, பிரபோது, பிரபோதினி அப்படின்னு கொண்டு வருவாங்க, அதாவது விசேஷமாக அறியக்கூடிய அப்படின்ற அர்த்தம். ஸோ பிரபோதி. ஸோ இந்த மாதிரி உபசர்க ப்ரஃபிக்ஸை வச்சு நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம கொண்டு வரலாம். தமிழில் நீங்கள் என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசுகிறீங்களோ, आप जो भी तमिल भाषा में शब्द बोलते हैं और इसके साथ वो मिलता है, तो हिंदी के साथ वो मिलता है, तो आप देख लीजिए इसका क्या अंतर है या एकता है. सो अगर ये एपिसोड 96 आपको पसंद है तो लाइक कीजिए, शेयर कीजिए. धन्यवाद.